வணக்கம். இன்னைக்கு பதிவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு எனக்கு பாரதியாருடைய ஒரு நினைவு வந்தது. ஏன்னா பாரதியார் வந்து எவ்வளோ கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எழுதியிருந்தா கூட அவர் வந்து கண்டிப்பாக இந்த சுதந்திர நாட்டத்தோட இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக கோவப்பட்டு எழுதின கவிதைகள், துடிப்பாக எழுதின கவிதைகள் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு கவிதையை பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவருடைய அந்த கவிதையானது வந்து மக்கள் வந்து சரியாக நம்மளை பயன்படுத்துகலையே, நம்ம சொன்ன கருத்துக்கள் படி அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவர் இருக்கலாம். ஏன்னா வாழும்போது அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட துன்பங்கள், ஒரு சரியான அங்கீகாரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த அந்த கவிஞர் கண்டிப்பாக இதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த பாடல் வந்திருக்குமோ அப்படின்ற எனக்கு ஒரு ஆதங்கம். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லதோர் வீணை செய்தே நலம் கெட பொழுதில் எரிவதுண்டோ அப்படின்ற அந்த பாட்டு கண்டிப்பாக அந்த கவிஞர் பாரதின்ற பேரே வந்து கலைமகளுடைய அந்த பாரதின்ற பேர் தான் இவருக்கும் வந்தது. ஸோ அந்த கலைமகளுடைய அருளால் கிடைத்த அந்த ஞானத்தை வந்து தன்னுடைய அந்த பேனாவின் மூலமாக வந்த அந்த வரிகளை வந்து மக்கள் சரியாக பயன்படுத்தலை, அதை வந்து சரியாக சமுதாயத்தில் வந்து உபயோகப்படுத்தலைன்ற ஒரு 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 என்ன சொல்கிறது, அது வந்து எனக்கு வந்து ஒரு தாக்கத்தினுடைய வெளிப்பாடாக தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி தான் ராமலிங்க வள்ளலாரும் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு எவ்வளோ ஒரு தத்துவ கருத்துக்களை சொன்னாலும் இந்த மனிதர்கள் இந்த சமுதாயம் மாற மாட்டேங்குது ஒரு வருத்தத்தோடு இந்த வரிகளை சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இது வந்து அவருடைய பாடல் வரிகள் இல்லைன்னா கூட ஒரு செவி வழி செய்தியாக வந்து இப்படிப்பட்ட வரிகள் கண்டிப்பாக அவருக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. அதே மாதிரி தான் கண்ணதாசன் வந்து ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல், அதனால் அவர் வந்து ஒரே அடியாக உடச்சி சொல்லிட்டார். எல்லா புத்திசாலி மனுஷனும் வந்து ஜெயிக்கிறதில்ல, ஜெயித்தவன்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சந்திரபாபு வைத்து இந்த பாடல் வந்து ஃபேமஸான பாட்டு. அப்போது இந்த மனிதர்களுக்கெல்லாம் வந்து தாங்கள் இருந்த பொழுதும் ஒரு சரியான அங்கீகாரம், இறந்த பிறகும் கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா இது வந்து உலகத்தினுடைய போக்கு. பல மனிதர்கள் எவ்வளவோ தங்களுடைய ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு அது வந்து வெளிப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து வர முடியாத ஒரு அளவுக்கு அவங்கக்கிட்ட பதவியோ அதிகாரமோ ஒரு இதோ இல்லாத காரணத்தால் எவ்வளவோ பேருடைய டேலண்ட் வந்து மக்கி மண்ணாகி போகுதுன்றது தான் ஒரு உண்மை. என்ன செய்கிறது, இதுவும் வந்து ஒரு ஒரு கசப்பான ஒரு உண்மையாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.